வார்த்தைகளால் சீதை ராவணனை ஒவ்வொரு இடத்திலும் வஞ்சித்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய ஒரே ஒரு வார்த்தை கிடைச்சிடாதான் தான் சீதையினுடைய ஒற்றை சம்மதம் கிடைக்காதான் தான் ராவணன் ஏங்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் கும்பகர்ணன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவான். அவன் பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே கற்பின் விடமன்ன சீதையை விட்டிலையோ அப்படின்னு கேட்பான். எப்பா அவ கற்பின் விஷம்பா, அவளை போய் நீ இன்னும் இந்த நாட்டுல வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு விஷயம் பேசுவான். பேசுவது வீரம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நமக்கு ஒற்றம் அப்படின்னு பேசுவான். வீரம் வீரம்னு பேசுற, ஆனா உன்கிட்ட அரவணைச்சு வைத்துக் கொள்வது எல்லாம் காமம் சார்ந்த விஷயங்களா இருக்கு. ஆனா இதுக்கு இடையில ராமன் இலக்குவன் சொல்லக்கூடிய மானுடரை கூசி நிக்கிறியே, நல்லா இருக்கு நம்ம ஆட்சி அப்படின்னு சொல்லுவான் கும்பகர்ணன். இப்படி தசமுகனை வார்த்தைகளால அப்பப்ப இடித்துரைக்கக்கூடிய விஷயத்த கும்பனும் செய்தான். ஆனா தம்பியா போயிட்டான் அப்படிங்கிற காரணத்தினால செஞ்சோற்று நன்றிக்காக கடைசி வரைக்கும் கூட இருந்தான்.